அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம் மா பஅத். சங்கைக்கும் மிக மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 24 தராவி தொழுகைகளை தொழுதிருக்கின்றோம். 23 நோன்புகளை நோக்கியிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் தொழுது தொழுகைகளையும் நோக்கின்ற நோன்புகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 28 ஜுஸூக்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக சூரத்துல் ஜும்ஆ, சூரத்துல் முனாஃபிகூன், சூரத் தகாபுன், சூரத் தலாக், சூரத் தஹரீம், சூரத்துல் முல்க், சூரத்துல் கலம், சூரத்துல் ஹாக்கா, சூரத்துல் மஆரிஜ், சூரத்துல் நூஹ் என்று சொல்லக்கூடிய 10 விதமான சூறாக்களை இன்று அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் ஓதியிருக்கின்றோம். இன்னும் 1.5 ஜுஸுக்கள் தான் மீதம் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அது 3 நாட்களும் 6 ஜுஸு ஓதி இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்யப்படும். அதற்குண்டான முழுமையான முறையில் தாக்கத்தையும், ஓதுவதற்குண்டான ஆற்றலையும், கேட்பதற்குண்டான பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தால் புரிவானாக. சங்கை குறித்தானவர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்னும் இந்த ரமலானுடைய மாதம் முடிவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கின்றன. இந்த ரமலானுடைய மாதத்தில் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கம் 4 பேரை தேடுகின்றது. ஒன்று, யார் அதிகமான முறையில் குர்ஆனை ஓதுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் சொர்க்கம் தேடுகிறது என்று சொன்னார்கள். இரண்டாவதாக, ஹாஃபிதுல் லிசான், யார் தன்னுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்களையும் சொர்க்கம் தேடுகிறது, பிரியப்படி என்று சொன்னார்கள். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முத்தஈமுல் ஜீஆன், யாரெல்லாம் பசித்து உங்களிடத்தில் வந்து எனக்கு பசியா இருக்குது சாப்பாடு கொடுங்க என்று கேட்கிறார்களோ, இல்ல சாப்பாடு யாரெல்லாம் பசியினால் பசியால் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேடி போதி உதவி செய்வதும் அவர்களுடைய பசியை ஆற்றுவதும் அப்படிப்பட்ட நல்லடியார்களை சொர்க்கம் தேடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது பசியா இருக்கக்கூடிய பசியாளிகளுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடியவர்களை, அப்படிப்பட்ட நல்லடியார்களை சொர்க்கம் தேடுகிறது என்று சொன்னார்கள். நான்காவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸாயிமீன ஃபீ ஷஹரி ரமலான், யார் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று இந்த புனிதமிக்க இந்த தராவி தொழுகையில் தொழுது நன்மையான அமல்கள் யார் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்களையும் சொர்க்கம் தேடுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 4 நபர்களும் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அதிலும் 4ஆவதாக சொல்லப்பட்டவர்கள் இந்த மாசத்துல நோன்பு நோற்று இரவு நேரங்கள்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுது பகல் நேரத்துல நோன்பு நோற்று நன்மையான காரியங்கள் செய்யக்கூடியவர்கள். அதிலும் குறிப்பாக இந்த கடைசி 10ல அதிக நன்மையான அமல்கள் செய்யணும், பாவமான காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட நல்லவர்கள் நிறைவாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இன்று ஆரம்பத்தில் ஓதப்பட்ட சூரத்துல் ஜும்ஆ. ஜும்ஆ என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை என்று பொருள். இந்த ஜும்மாவுடைய நாள்ல தான் நிறைய நபர்கள் இஸ்லாத்துக்கு வருவாங்க. இன்னும் குறிப்பாக 2 பெருநாளுக்கு தான் இஸ்லாத்துக்கு வருவாங்க. ஜும்மா பெருநாள் முடிஞ்சிச்சுன்னு சொன்னா பள்ளியாசல்லாம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, அவர்கள்லாம் இஸ்லாத்தை விட்டு மாறி போயிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட நல்லடியார்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் ஃபஸஉ இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு என்ன செய்யுங்க, விரைந்து ஓடி வாருங்க. நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்களை விட்டுட்டு வந்துடணும், நீங்கள் செய்யக்கூடிய விவசாயங்களை விட்டுட்டு வந்துடணும். நீங்க எந்த வேலையில் இருந்தாலும் அதையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஓடோடி வாங்க. ஃபஸாவு இலா திக்ரில்லாஹ், நீங்க அப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி வேகம் வந்துட்டீங்கன்னு சொன்னா
உங்களுடைய வியாபாரங்கள்ல அல்லாஹ் பறக்கச் செஞ்சிருவான். உங்களுடைய விவசாயங்கள்ல அல்லாஹ் பறக்கச் செஞ்சிருவான். உங்களுடைய குடும்பங்கள்ல அல்லாஹ் பறக்கச் செஞ்சிருவான். உங்களுடைய பொருளாதாரத்துல, தொழில்துறையில் எல்லாத்திலும் அல்லாஹ் பறக்கச் செஞ்சிருவான். எப்ப அல்லாஹ்வுடைய பாங்க சத்தம், முஅத்தின்கள் அல்லாஹ் அக்பர் என்று பள்ளியில பாங்க சொல்லிவிட்டால் ஓடோடி பள்ளியாசலுக்கு வந்துடணும். ஆனா நிறைய பேர்கள் என்ன செய்யறது இல்ல, பள்ளியாசல்ல இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சலாம் கொடுக்கிற வரையும் பள்ளியாசல் ஒரு செய்யற சவுண்ட் கேட்கும். பார்த்துருப்பீங்க, நீங்க காதால கேட்டிருப்பீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்ற வரையும் ஒரு செய்ய சத்தம் கேட்கும். அப்பதான் பள்ளியாசலுக்கு வருவாங்க. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் குதுபாவுடைய நேரத்துல, குதுபா என்பது 2 ரக்காத்துக்கு சமமானது. ஜும்மாவுடைய குதுபா இருக்குது 2 ரக்காத்துக்கு சமமானது. யார் 2 குதுபா விட்டு விட்டார்களோ அவர்கள் அன்று ஜும்மாவை தவற விட்டு விட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர்கள் தொழுகையிலே வீண் தொழுகை. அவர்கள் எப்படி லஹருடைய ரக்காத் 4 ரக்காத் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜும்மாவுடைய நாள்ல 2 குதுபாக்களை 2 ரக்காத்துக்கு சமமாகவும் 2 ரக்காத்து 2 ரக்காத் சமமாகவும் என்றதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜும்மாவுடைய நாள்ல 2 குதுபாக்களை யார் தவற விட்டார்களோ அவர்கள் இந்த ஜும்மாவை வீணாக்கி விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும், நம்முடைய முன்வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தான், சனிக்கிழமை அல்லாஹ்வுக்கு ஜும்மாவுடைய நாள் ஆக்கியிருந்தான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கௌமுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தான், ஞாயிற்றுக்கிழமைய யௌமுல் அஹத், ஞாயிற்றுக்கிழமையை ஜும்மாவுடைய நாளா அறிவிச்சிருந்தான். அதாவது நஸ்ரானிகள், கிறிஸ்துவர்கள் பார்த்திருக்கிறீங்களா, சர்ச்சுக்கு என்னைக்கு போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை போவாங்க. அன்னைக்கு போய் அவங்களுடைய கடவுளாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, ஜெபம் செய்வாங்க, திக்ர் செய்யறாங்க, அவங்களுடைய வழிபாட்டை அவங்க சரியா செய்யறாங்க. ஆனால் அதற்காக வேண்டி வெள்ளனமே எந்திரிச்சு குளிச்சு தன்னுடைய உடலினுடைய அழுக்க நீக்கி சுத்தமான ஆடை அணிந்து என்ன செய்யறாங்க, பிரேயர் பண்றதுக்காக வேண்டி முந்தியே போயிடுறாங்க. ஆனா நம்முடைய சமுதாயம் மட்டும்தான் கடைசி நேரம் வரையும் பள்ளியினுடைய மகத்துவம் தெரிகிறது இல்ல, ஜும்மாவுடைய மகத்துவம் தெரிகிறது இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஜும்மாவுடைய வாக்கு சத்தம் கேட்டு யார் தொழுக வரலையோ, ஜும்மாவை தவற விட்டு விட்டாரோ, ஃபக்கத் கஃபர, ஒரு திட்டமா அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் இந்த மார்க்கத்தையும் மறுத்து விட்டார் என்பதாக சொன்னார்கள். மறுத்து விட்டார் அர்த்தம் அவர் குஃப்ரில் ஈடுபட்டுட்டாரு, அவர் காஃபிராகிறது நெருங்கிட்டாருன்னு சொன்னாங்க. அவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். வேணுமின்றி முதாமிதன், தனக்கு எல்லா விதமான உடல் ஆரோக்கியம் இருக்குது, உடல் தாக்கத்து இருக்குது, நேரம் இருக்குது, எல்லாம் இருந்தும் கூட யார் ஜும்மாவுடைய தொழுகவில்லையோ அவர் கம்பது நபர ஒரு திட்டமாக காபிராகி விட்டார், அல்லாஹ்வையும் ரசூலை மறுத்து விட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி ஜும்மாவுடைய நாள்ல எவ்வளவு சிறப்பு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜும்மாவுடைய நாள் தான் அல்லாஹ் இந்த உலக சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக படைச்சான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஜும்மாவுடைய நாள் தான் இந்த கியாமத் நாள் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஜும்மாவுடைய நாளுக்காக வேண்டி யார் தன்னை நல்ல முறையில் குளிச்சு அழகான முறையில் ஆடை உடுத்தி அழகான நறுமணங்களை பூசி யார் ஜும்மாவுடைய பாங்கு சொல்வதற்கு முந்தி வருகிறார்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முந்தி வருவதற்கு அல்லாஹ் ஒட்டகத்தை தர்மம் கொடுத்த நன்மையை கொடுப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இரண்டாவதாக வரக்கூடிய நபருக்கு மாடை குர்பானி கொடுத்த நன்மை கொடுப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவதாக வரக்கூடிய நபருக்கு ஆடை குர்பானி கொடுத்த நன்மை கொடுப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான்காவது வரக்கூடிய நபருக்கு கோழி சேவலை அதை அறுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்த நன்மை கொடுப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஐந்தாவது நபராக வரக்கூடியவருக்கு கோழியினுடைய முட்டை சதக்கா கொடுத்த நன்மையை அல்லாஹ் தருவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ அஜிரத்து மோதினார்னா ஃபர்ஸ்ட் பள்ளியாசலுக்கு போயிடுறாங்களே, அந்த 2 நன்மை அவங்க வாங்கிடுவாங்க. அப்படியா? அல்ல, மோதினாரும் அஜிரத்தும் பள்ளியாசலுக்கு கடமையாக்கப்பட்டவங்க, அவங்க அதுக்காக எழுதி கொடுக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு அல்ல அந்த நன்மை. அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அடியார்கள் இந்த ஜும்மாவுடைய கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி யார் முந்தி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த சிறப்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களுக்கெல்லாம் காட்டின அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்குறான்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஜும்மாவை கண்ணியப்படுத்தணும், ஜும்மாவை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் அக்பர். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் முதல் சூரத்துல் பக்ரால முதல் ஜுஸ்ல அல்லாஹ் பதிவு செய்யறான், சவுத்து
சனிக்கிழமை யூதர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருந்துச்சு? ஜும்மாவுடைய நாள கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அன்னைக்கு அல்லாஹ் சொல்லியிருந்தான், நீங்க என்ன வேணா செஞ்சுக்கிறங்க மற்ற நாள்ல, ஆனா சனிக்கிழமை மட்டும் எனக்காக வேண்டி இபாஜி வந்துருங்க, உங்களுடைய எல்லா வியாபாரம் விட்டுருங்க அல்லாஹ் சொன்னான். அவங்களுடைய வியாபாரம் சொன்னா மீன் பிடிக்கிற தொழில், அவங்களோட வியாபாரம் என்ன? மீன் பிடிக்கிற தொழில். அப்ப என்ன செய்வாங்க? அல்லாஹ் சனிக்கிழமை தானே செய்யக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? வெள்ளிக்கிழமை நைட்டே என்ன செஞ்சிருவோம்? போய் பாத்தி கட்டி வச்சிருவோம். வரக்கூடிய ஆத்துல இருந்து வரக்கூடிய தண்ணியில இருந்து என்ன செய்யும்? மீனெல்லாம் இதுல விழுந்துரும். கடல்ல அது மாதிரி என்ன வலை வீசிடுவோம். அப்ப நைட்டே செஞ்சு வச்சுட்டோம்னா அது நைட்டு கணக்கு வராது என்பதாக அவர்கள் முட்டாள்கள், மூடர்கள் அதுபடி கணக்கு போட்டாங்க. நல்ல ஜெல்லஷானம் தானா அல்லாஹ் மிகப்பெரிய தண்டனை கொடுத்தான். மிகப்பெரிய நஷ்டத்திற்கு உண்டான குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள், பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளையை மாறு செய்ததின் காரணமாக, அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றம் செய்ததின் காரணமாக அப்படிப்பட்ட அந்த நபர்களை அல்லாஹ் குரங்குகளாக, பன்றிகளாக அல்லாஹ் மாத்திட்டான். இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டத்தை கையேந்துறாங்க. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துமார்கள் அது மாதிரி தண்டிச்சிடாது யா அல்லாஹ். என்னுடைய உம்மத்துமார்கள் தொழுகிறீங்கன்னு சொன்னா அவர்களை குரங்குகளாகவோ அவர்களை பன்றிகளாகவோ மாற்றியதா யா அல்லாஹ், அவர்களை எல்லாம் நீ மாற்றிட்டேன்னு சொன்னா. அப்படி நம்ம எல்லாம் சும்மா ஒவ்வொரு ஆள் விட்டுக்கிட்டு இருந்தோம் சொன்னா இப்ப நம்மள இத்தனை பேர் என்னவா மாறியிருப்போம்? குரங்குகளாகவும் பண்டிகளாகவும் மாறியிருப்போம். புதுசா ஜீவராசியில் உண்டாயிருந்திருக்கும் நம்முடைய சமுதாயத்துல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சமூக மக்களே, ஜும்மாவுடைய நாள் என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷமான நாள். இந்த ஜும்மாவுடைய நாள்ல அல்லாஹ் எல்லா விதமான சிறப்புகளையும் வைத்திருக்கிறான். அன்றைய நாள் நாம் கேட்கக்கூடிய துஆவுக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது, மிகப்பெரிய அந்தஸ்து இருக்குது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜும்மாவுடைய தினத்துல ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்துல நீங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுதான் நம்முடைய முஹத்திஸீன்கள் என்ன செய்யறாங்க? விளக்க எழுதுறாங்க. பாங்கு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ் இடத்துல கபூல் செய்யப்படும்னு சொன்னாங்க. இக்காமத்து சொல்லப்படக்கூடிய நேரத்துல கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ் இடத்துல கபூல் செய்யப்படும்னு சொன்னாங்க. இரண்டு குதுபாவுக்கு மத்தியில் உட்கார்றோம்ல, இமாம் ஒரு குதுபா ஓதிட்டு இரண்டாவது குதுபாவுக்கு மத்தியில உட்கார்றாங்கல்ல, அந்த குதுபாவுக்கு மத்தியில கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ் இடத்துல கபூல் செய்யப்படும் என்று சொன்னார்கள். அசர் நேரத்துல கேட்கக்கூடிய அந்த ஸலவாத் ஓதக்கூடிய நேரத்துல கேட்கக்கூடிய துஆ கபூல் செய்யப்படும் என்று சொன்னார்கள். இன்று வியாழன் மகரிலிருந்து வெள்ளி மகரி வரை நாம் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களுக்கும் சிறப்பு அந்தஸ்து இருப்பு என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி நம்முடைய உம்மத்துல நிறைய நபர் என்ன செய்யறாங்க? இந்த ஜும்மாவுடைய தினத்துல ஜும்மாவுடைய விஷயத்துல ரொம்ப பொடுபோக்கா இருக்கிறாங்க. அப்படி மற்ற சமுதாய மக்களை அந்த ஜல்லஷானஹு தஆலா குரங்குலாம் பண்டிகளாம் மாற்றியது போல நம்முடைய சமுதாய மக்கள் நம்ம எல்லாம் தொழுகை விட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்து அல்லாஹ் குரங்குலாம் பண்டிகளாம் மாற்றியிருந்தால் நம்முடைய நிலைமையெல்லாம் எப்படி ஆயிருந்திருக்கும்? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உம்மத்திற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ் மட்டும் அல்லாஹ் இடத்துல கையேந்தி துஆ செய்கிறேன் என்று சொன்னால் நம்மள நிறைய பேர், நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சொந்த பந்தத்துல, நம்முடைய சகோதர மக்கள்ல நிறைய பேர் செஞ்சிருப்போம், குரங்குகளாம் பண்டிகளாம் மாற்றப்பட்டிருப்போம். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஜும்மாவுடைய தினத்துல ஜும்மாவுடைய நாளை கண்ணியப்படுத்த வேண்டும். முந்தையே எல்லா விதமான வேலைகளையும் முடிச்சுவிட்டு அழகான முறையில குளிச்சு அழகான முறையில் அத்தர் பூசி நறுமணங்கள் பூசி நல்ல ஆடைகள் உடுத்தி அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு உயர்ந்து வெறித்து வந்தோம் என்று சொன்னால் அதற்குண்டான அந்தஸ்து நிறைய இருக்கிறது, பரக்கத்தாக அல்லாஹ் தருவான் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட உயர்தரமான சூரா ஜும்மாவுடைய சூரா இன்றைய நாள் ஓதப்பட்டிருக்கு. அந்த ஜும்மாவுடைய நாளுடைய முழு சிறப்பையும் பெறக்கூடிய நன்மக்கள் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. சூரத்துல் தஹரீம் என்று சொல்லக்கூடிய 29வது ஜுஸுனுடைய கடைசி 28வது சூராவுடைய கடைசி வசனமா இருக்கக்கூடிய தஹரீம் சூரால அல்லாஹ் 4 பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். 2 பெண்கள் இந்த உலகத்துல சபிக்கப்பட்ட பெண்களாக இருக்கிறாங்க. 2 பெண்கள் உலகத்தில் உள்ளவர்கள எல்லா மக்களாலும் புகழப்பட்ட மக்களாக இருக்கிறாங்க. அந்த 2 பெண்கள் யார் தெரியுமா? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் ஈமான் ஏற்றுக்கொள்ளல, மிகப்பெரிய சாபத்தை அடைஞ்சாங்க. கட்டின கணவனுடைய பேச்சுக்கெல்லாம் நடந்ததின் காரணமாக மிகப்பெரிய நஷ்டத்தை அடைஞ்சாங்க. சங்கை குறித்தான தாய்மார்களே, உங்களுக்கு திரும்பவும் சொல்கின்றோம், தங்களுடைய கணவனுடைய பேச்சை கழுங்க.
கணவனுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கணவன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா மனிதர்களுக்கு சஜிதா செய்வதற்கு மட்டும் அல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தால் மனைவிமார்களை கணவனுக்கு என்ன செய்ய சொல்லுவேன், நான் சஜிதா செய்ய சொல்லி கட்டளை இருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு கணவனுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் உங்களுக்கு சாதாரண அந்தஸ்து இல்லை, உங்களுக்கு நிறைய அந்தஸ்து கொடுத்திருக்கிறான். கணவனுடைய பேச்சை கேட்டு கணவனுடைய பேச்சை தாண்டி நம்முடைய பேச்சு வந்துடாமல் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அதே போல இரண்டு பெண்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் உடைய அந்தஸ்தை உயர்த்தி குர்ஆனிலே அல்லாஹ் சிறப்பான சொல்றான். ஒன்னு ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது ஃபிரௌனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் ஆசியா அலைஹிஸ்ஸலாம். இரண்டு பெண்களை அல்லாஹ் உயர்ந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நம்முடைய சமுதாய பெண்களை அந்த இரண்டு பெண்கள் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் போல ஹஜ்ரத் ஆசியா அம்மையார் போல உயர்ந்த அந்தஸ்தை எப்படி பெற்றார்களோ அதுபோல் நம்முடைய சமுதாய பெண்களுக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இன்னும் குறிப்பாக சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய தபாரக் அல்லதி சூரா, இந்த சூராவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஒரு சூரா வச்சிருக்கிறான் சூரத்துல் முல்க். அந்த சூராவை யார் இரவில் ஓதுகிறார்களோ அல்லாஹ் அவருடைய கபரை விசாலமா ஆக்கி வைப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவருடைய கபரை அல்லாஹ் சொர்க்க பூங்காவனமா ஆக்கி வைப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த கபருக்குள்ளே அல்லாஹ் அந்த இருட்டு குகை அல்லாஹ் வெளிச்சமானதாக நூறானியதாக ஆக்கி வைப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் குறிப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இரண்டு சூறாக்களை ரசூலுல்லாஹ் ஓதாம படுக்கவே மாட்டாங்க. ஒன்று சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய தபாரக் என்ற சூரா, இரண்டாவதாக அலிஃப் லாம் சஜ்தா, வெள்ளிக்கிழமை காலை ஒவ்வொரு ஜும்மாவுடைய காலையிலும் ஓதக்கூடிய அலிஃப் லாம் சஜ்தாவை ஓதாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கவே மாட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட சூரத்துல் முல்கையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஓதிவிட்டு தூங்கி நம்முடைய மன்னரை வாழ்க்கைக்கு அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றிக்குரிய வாழ்க்கையாக, அது சொர்க்க பூஞ்சோலையாக, அது நூறானியத்தாக, அந்த கபருக்குள்ளே அல்லாஹ் விசாலமானதாக, அல்லாஹ் பிரகாசமானதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா எப்படி வாழ சொன்னாரோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவு வாழ்ந்து காட்டினார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் பரிபூர்ணமான முறை தந்தார் புரிவானாக. ஈமானுடைய எல்லா மக்களும் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் எல்லாம் தந்தார் புரிவானாக. குறிப்பாக நம்முடைய சகோதர சொந்தமாக திகழக்கூடிய ஈமானின் உறுதியான ஈமானாக திகழக்கூடிய பலஸ்தீன் மக்களுக்கு, காசா மக்களுக்கு, ரஃபா மக்களுக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் அவருக்கு வெற்றியை தந்து நிம்மதியான முறையுடைய வாழ்க்கையை ஈமான்தாரிகளாக வாழ்ந்து முழுமையான முறை அல்லாஹ்வுடைய சுன்னத்துகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு எந்த கட்டளைப்படி வாழ சொன்னானோ ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டினார்களோ அப்படி அவர்கள் நிம்மதியான முறையில் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு ஈமான்தாரிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் நமக்கும் அல்லாஹ் தந்தால் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.